தயவு செய்து யாருமே செகண்ட்ஸ்ல கார் வாங்காதீங்க. நீங்க வண்டி ஓட்ட கத்துக்க ஆசைப்பட்டா நீங்க புதுசா கார் வாங்கிடுங்க. இல்ல எனக்கு பட்ஜெட்டுப்பா, நான் செகண்ட்ஸ் தான் கார் வாங்க போறீங்கன்னா எங்க வாங்குறீங்கன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க கண்ணுக்கு முன்னாடி வண்டி நல்லா பாத்துக்கிறானா, எப்படி ப்ராப்பரா சர்வீஸ் பண்றானா, மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துறானா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆளுங்க இருந்தா மட்டும் வாங்குங்க. யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க ஆன்லைன்ல போய் வாங்காதீங்க. அப்படி வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வண்டியில ஏசி ஒர்க் ஆகுது. அவன் என்ன சொல்லுவான், வண்டி வித்தவன் கேஸ் ஃபில் பண்ணா எல்லாம் பக்காவா ஒர்க் ஆகணும். அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏசி போகும். ஏசியில் கண்டென்சர் ப்ராப்ளம் வரும், ஃபேன் மோட்டர் ஓடாது, அப்போ ஏசி காயில் ஓடாது, லைனாக பிரச்சனை வரும். அப்புறம் வண்டியோட 4 வருஷம் 3 வருஷம் வண்டி ஓடினாலே ஷாக் அப்சர்வர்லாம் மாற்றணும். ஷாக் அப்சர்வர் மாற்றணும்னா தனியாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக மாற்றணும்னா 40,000 30,000 ஆகும். அப்புறம் வண்டியோட டயர் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நீங்கள் டயர் வாங்கினீங்கன்னா கார் வாங்கினீங்கன்னா 3 வருஷம் தான், ஓகேங்களா? அந்த டயர்ல வருஷம் போட்டிருப்போம், என்ன வருஷம், அந்த வருஷத்துல எந்த வாரம்னு அதை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 3 வருஷம் தான். வண்டி ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி 3.5 வருஷம் தான் ஒரு டயரோட லைஃப். அது என்ன ஆகும், அந்த டயர்ல வர இதுக்கு தெரியுமா த்ரெட், அதெல்லாம் போயிடும். வண்டி வாங்குறதா இருந்தால் புதுசாக வாங்கிட்டுங்க. அந்த காசை 4 லட்சம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அது கொண்டு போய் பேங்க்ல போடுங்க, ஆர்டியில் போடுங்க, எஃப்டியில் போடுங்க, சீட்டு போடுங்க, இல்லைன்னா அவுட்டர்ல போயிட்டு நல்லா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. எதுக்கு கார்ல நீங்க 4 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2 லட்சம் ஏன் செலவு பண்றீங்க? ஒண்ணு வாங்கினா கார் புதுசா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இதே என்னோட அனுபவம், நான் பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மீறி நீங்க இல்ல செகண்ட் கார் தான் வாங்கினா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். நன்றி, வணக்கம்.